நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ எல்லாருக்குமே தெரியும், ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே கடுமையான போர் பதற்றம் நிலவுது. இதன் காரணமாக மற்ற எல்லா நாடுகள்லயுமே குறிப்பா இந்தியால கேஸ் சிலிண்டருக்கு கடுமையான ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சோ அங்க போர் நடக்கிறதுக்கும் இங்க கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சிலர் கேட்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மூஸ் நீரிணை தான். இந்த ஹார்மூஸ் நீரிணை அப்படிங்கிறது உலகத்தோட மிக முக்கியமான ஒரு கடல்வழி. உலகத்துல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் கப்பல்கள்ல வருது இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 20% வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே வழியா தான் வருது. அதனால ஈரான் ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது இந்த வழியா வரக்கூடிய கப்பல்களை தாக்குறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் தீவிரமானதுதான் மெயினான காரணமா கருதப்படுது. இப்ப கப்பல் நிறுவனங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. அதாவது இந்த ஹார்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் வர்றப்போ இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இதன் வழியாக நிறைய கப்பல் நிறுவனங்கள் இதன் வழியா கப்பல் போறதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படியே சிலர் மீறி அவங்க கப்பலை போகிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் அந்த கப்பல் வர்றதுக்கு ரொம்பவே தாமதமாகுது. சோ இதனுடைய நேரடியான இம்பாக்ட் எங்க வருதுன்னா நம்ம வீட்டு சமையல் அறைக்கு தான் வருது. அதாவது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுது. இது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா தென்னாசிய நாடுகள், அதாவது நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வரக்கூடிய வழியே இந்த ஹார்மூஸ் நீரிணை தான். கச்சா எண்ணெய் இல்லைன்னா எல்பிஜி கிடையாது, எல்பிஜி இல்லைன்னா கேஸ் சிலிண்டர் கிடையாது. கேஸ் இல்லைங்கிற பட்சத்துல நமக்கு சமைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா மாறி இருக்கு. அண்ட் இந்தியால நிறைய இடங்கள்ல உணவகங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ மத்திய அரசு ஒரு முக்கியமான டெசிஷனை அறிவிச்சிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனி யாரும் அடிக்கடி சிலிண்டர் வாங்க முடியாது, அதாவது சிலிண்டரை அவங்க நினைச்ச டைம்ல புக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் லைன் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிலர் இந்த போர் பதற்றத்தின் காரணமாக சிலிண்டர் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காரணத்தினால அதிகமா தேவைக்கு அதிகமா முன்னாடியே முன்பதிவு செஞ்சு வாங்கி வச்சிடறாங்க. சிலர் அவங்க கேஸ் சிலிண்டரை புக் பண்ணி வாங்கி அதை கூடுதல் விலைக்கு பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பதுக்களை தவிர்க்கவும் பிளாக் மார்க்கெட் சந்தையில அதிக விலைக்கு சிலிண்டர் விற்கிறத தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த புதுசா ஒரு ரூல்ஸை வந்து போட்டாங்க. அந்த புதிய ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா, நகர்ப்புறத்துல 2 சிலிண்டர் வாங்குறதுக்கு இடையே 25 நாள் கட்டாயம் இடைவெளி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே கிராமப்புறமா இருந்தா 45 நாள் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா, இது எதுக்காக இந்த புதிய ரூல் போட்டிருந்தாங்கன்னா, அது வந்து கள்ள சந்தையில அதிக விலைக்கு விற்கிறத தடுக்கிறதுக்கும் பதுக்களை தடுக்கிறதுக்கும் தான் இந்த புதிய விதிமுறையை போட்டிருந்தாங்க. ஆனா இது வந்து ஒரு புதிய ஒரு ரூமர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்ப்ரெட் ஆனிச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனி வந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுல ரூல்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. அதன்படி பாக்குறப்போ PMUY, அதாவது பிரதமர் உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு 45 நாட்கள் கழிச்சுதான் சிலிண்டர் புக் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு 35 நாள் கழிச்சுதான் சிலிண்டர் புக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் பரவுச்சு. இதை வந்து மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் முழுமையா மறுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுல எந்த ஒரு ரூல்ஸும் மாற்றம் இல்லாம பழைய ரூல்ஸ் என்னவோ அதே தான் கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க சிலிண்டர் புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெலிவரி ஆனதுல இருந்து 25 நாட் கழிச்சு தான் புதுசா மீண்டும் நீங்க சிலிண்டர் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 10 நாட்கள் கிட்ட ஆகும் சிலிண்டர் உங்களுக்கு மீண்டும் டெலிவரி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பழைய ரூல் வந்து இப்ப மீண்டும் அதுவே தான் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த ஒரு விதமான சேஞ்சஸும் கிடையாது. யாரும் வரக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.